வணக்கங்க. கடையிலிருந்து வந்தாச்சு, வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் வேலை, கடையிலிருந்து இப்போ தான் ஸ்டுடியோவிலேருந்து வந்தோம். முட்டை 2 போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்குது. இட்லி ஊற்றுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குது. கொதிச்சதையுமே இட்லி ஊற்றி வச்சிருங்க. அவ்வளோதான். அவன் கடைக்கு போனாலும் வேலை, வீட்டுக்கு வந்தாலும் வேலை தான். வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் நாங்கள். எங்கள் சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடையிலேயும் போய் கஷ்டப்படுறோம், வீட்லேயும் வந்து கஷ்டப்படுறோம். காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்ததையுமே வீடு வாசலெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு பாத்திரம் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வர காப்பி வச்சு குடிச்சிட்டு உட்காந்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி இட்லி தண்ணி கொதிக்கிட்டு பாத்திரமெல்லாம் ஒரு ஜாதார நம்பி இருந்தது, அதையெல்லாம் கழுவியாச்சு. வீட்டில் வேலை செய்யறதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, நம்ம தான் செஞ்சுக்கணும். நான் தான் செஞ்சுக்கணும் வேலை, எல்லா வேலையுமே. இப்படி கிடக்கிற பொருள் அப்படி தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருந்தாலுமே நம்ம தான் வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையும் செஞ்சுக்கணும், கடை வேலையும் போய் பார்த்துக்கணும். வீடு எப்படி கிடந்தாலும் அப்படியே தான் கிடக்கும். நம்ம வர வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும். இட்லிக்காவும் நேற்று ஆட்டி வச்சேன், குடிச்சு போயிருந்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இட்லி மாவு புளிக்கல, நல்லா தான் இருக்குது. புளிக்கவே இல்லை இட்லி மாவு. நல்லா தண்ணி கொதிச்சிச்சுன்னா வந்து தக்காளி சட்னி அரைச்சாச்சு. தக்காளி கொஜ்ஜு வச்சாச்சு. தக்காளிக்கு இட்லி கொஜ்ஜு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு. முட்டை உப்பு போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் வெடிக்காமல் இருக்குது, அதனால உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இது 9 மணிக்கு வர்றதுக்குள்ளே எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி எல்லாம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா வந்ததையும் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மறுபடியும் 10-10:30 படுக்கிறதுக்கு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் எல்லாம் சமைச்சு முடிச்சு வச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் ஸ்டுடியோவுக்கு கிளம்பிடுவோம். வேலை தீரவே மாட்டேங்குது. அதுக்கடையில் இந்த வேலை யூடியூப்ன்ட்டு எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுறது. இதில் எதுவும் வந்தால் சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு இதே பண்ணிட்டு கிடக்கிறோம். இப்படியே வகுத்து கழித்தாகும். முதல் மாதிரிலாம் கடைகள் ஒன்றும் ஓடுறதில்லை. ஜெராக்ஸ் கடை, போட்டா கடை, இது முதல் அளவுக்கெல்லாம் இப்போல்லாம் ஓட்டமே இல்லை. சும்மா உட்காந்து வாடகைக்கேட உட்காந்து தண்டத்துக்கு வாடகை, கரண்ட்டு பில்லையும் கட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு வந்துட்டு வர்றோம். எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களே இதில் ஏதாவது பண்ண மாட்டோமான்ட்டு வந்துருக்கோம். இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கள் சேனல் கொஞ்சம் வளரும். பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட ஏதோ கைக்கு ஒரு வேலையாவது. பசங்களை இப்படி கிடக்கிறத அப்படி எடுத்து வைக்கிறது இல்லை. பிள்ளைகளாக இருந்தால் எதையாவது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம்னா ஒரு தண்ணியாவது கொண்டு கொடுப்பாங்க.
பசங்க நம்மளுக்கு வேலை எச்சு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே கழட்டி கழட்டி வீசிட்டு போக வேண்டிட்டு எல்லாம் கொண்டு போய் கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அதுவும் சாப்பாடும் இல்லை, அதெல்லாம் கையில் கொண்டு தட்டத்தில் கொடுக்கணும் சாப்பாடு. அப்போ தான் சாப்பாடும் உள்ள போகும். சாப்பாடு போட்டு கொடுக்கலன்னா சாப்பாடு மிச்சம்தான். கையில் கொண்டு கொடுக்கணும் சாப்பாட்டை. தண்ணி கொதிச்சிருச்சு, இட்லி ஊற்றிடுது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. என்னை மேலே எத்தனை பேர் கடைக்கு போயிட்டு வந்துட்டு நேரத்துக்கு மேலே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. வேலையே தீரதில்லை. அக்கடான்னு உட்காரலாம்னா எங்கே உட்கார்ந்தோம்னா வீடு நாரி போயிடும். இப்படின்னு உட்கார்ந்தோம்னா அரை மணி நேரம் உட்கார்ந்தோம்னா அப்புறம் வந்து 2 மணி நேரம் வேலை செய்யணும். பசங்களை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டோம்னா அப்புறம் 4 நாளைக்கு நம்ம தான் வேலை செஞ்சுட்டு கிடப்போம். சூடாக வரக்குள்ள இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா வந்ததையும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இல்லாட்டி அதையும் சாப்பிட மாட்டாங்க. அதில் இட்லி வேண்டாம்பா ஒருத்தன், தோசை வேணும்பா. இட்லி சுட்டு கொடுத்தோம்னா இறங்காது, தோசை வேணும்பா. காலெல்லாம் வலிக்குது, எங்கே போய் தோசை சுடுறது? தலை வலிக்குது, கால் வலிக்குது வெயில்ல. அதனால் ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாங்களே இப்படி வளருவோம் நீங்களும் பார்ப்பீங்க. அதுவும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. இப்படின்னு பள்ளத்தை வச்சா லைக் விடுவீங்க. எங்களுக்கெல்லாம் லைக்கும் போட மாட்டேங்குது, ஒன்றும் போட மாட்டேங்குது. நாங்கள்லாம் நிரந்தரம் இருக்கிற மாதிரியே எடுத்து போட்டுருக்குறோம். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.